அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்ற கோரி கடந்த 12 நாட்களாக நடத்தி வந்த உண்ணாவிரதத்தை போராட்டக் குழுவினர் வாபஸ் பெற்றுள்ளனர். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் கடந்த 8ஆம் தேதி முதல் 14 பேர் காலவரையற்ற உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வந்தனர். அன்னூர், சேவூர், பெருமாநல்லூர், குன்னத்தூர் போன்ற பகுதிகளிலும் 70க்கும் மேற்பட்டவர்கள் உண்ணாவிரதம் இருந்தனர். இந்நிலையில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு நிர்வாக ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் முதல் கட்ட பணிக்காக 3.27 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்தார். இதைத் தொடர்ந்து போராட்ட குழுவினரை சந்தித்த திருப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் முருகேசன் அது தொடர்பான அரசு ஆணையை வழங்கினார். அதை ஏற்றுக்கொண்ட போராட்ட குழுவினர் போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக அறிவித்தனர். பின்னர் உண்ணாவிரதம் இருந்தவர்களுக்கு கோட்டாட்சியர் பழச்சாறு கொடுத்து போராட்டத்தை முடித்து வைத்தார். அதற்குரிய அரசாணையும் நிர்வாக ஒப்புதலையும் ஆரம்பகட்ட பணிகளுக்கான நிதி ஒதுக்கி 3.27 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அதற்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. போராட்டக் குழுவின் சார்பில் எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் மகிழ்ச்சியையும் தமிழக அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய உண்ணாவிரத போராட்டத்தை எங்களுடைய கோரிக்கை ஏற்ற காரணத்தினால் கோட்டாட்சியர் முன்னிலையில் நிறைவு செய்கிறோம்.